வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம பனங்கிழங்க எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஏற்கனவே எங்களுடைய சேனல்ல நீங்க பார்த்திருப்பீங்க, பனையின் சிறப்புலாம் நிறைய பார்த்திருப்பீங்க, பனங்கிழங்க எப்படி பறிக்கிறதுன்னு பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு இதை எப்படி அவிக்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த பனங்கிழங்க எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இதுல வேறு பாகம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பக்கம் அதை கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் கொஞ்சம் வேணும்னா நம்ம கட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம அப்படியே அவிக்கவும் செய்யலாம். இதை கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிடுங்க. எப்பவுமே பனங்கிழங்க பறிச்ச உடனே இந்த வேரெல்லாம் கட் பண்ணிடாதீங்க. எப்போ சமையலுக்கு யூஸ் பண்றீங்களோ அப்போ மட்டும்தான் நீங்க இந்த வேர் பாகத்தை கட் பண்ணணும். அதுக்கு முந்தைய நீங்க கட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அழுவதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ எப்படி நம்ம கட் பண்ணி நம்ம அவிக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த பனங்கிழங்க நான் சுத்தம் பண்ணியாச்சு, நல்லா கழுவியாச்சு. மண் இல்லாம கழுவி முடிச்ச உடனே இந்த வேர் பாகம் சொன்ன பார்த்தீங்களா, அதை இப்படி கட் பண்ணிடுங்க. இது சின்ன காயா இருக்கிறதுனால அப்படியே விட்டுடலாம். பட் இங்கே மண் இதுவாக இருக்கிறதுனால இந்த தோலையும் நான் எடுத்துடுறேன். இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேறு இந்த அடிபாகத்தெல்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்க. இது என்னுடைய வீட்டில் என்னோட தோட்டத்தில் இருந்து நாங்கள் பறிச்சதுனால நான் உங்களுக்கு இப்போ கட் பண்ணி காட்டுறேன். எப்பவுமே சமைக்கும் போது தான் இந்த வேரை எடுக்கணும். அதுக்கு முன்னாடி எடுத்துட்டீங்கன்னா அழுகி போயிடும். அதனால முதலே கட் பண்ணிடாதீங்க. வாஷ் பண்றது சமைக்கும் போது தான் நம்ம வாஷ் பண்ணணும். இப்போ கட் பண்ணியாச்சு. ஒன்று இது தோலோடையும் வேக வைக்கலாம், இல்லை இந்த தோலை நம்ம பிரிச்சுட்டும் வேக வைக்கலாம். அது நம்மளுடைய ஆப்ஷன் தான். நான் இப்போ தோலோட தான் வேக வைக்கிறேன். உங்களுக்காக இதை தோலை உரிச்சு காட்டியிருக்கேன். இது வெந்ததுன்னா இயற்கையாக அந்த எல்லோ கலர் இருக்கும். பட் நான் இப்போ எப்படி செய்யறேன்றத பாருங்க. ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல நம்மளுக்கு கடையில கொடுக்கறத நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வேக வைப்பாங்க. இப்போ நான் ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கிறேன். அந்த பேன்ல இந்த கிழங்கெல்லாம் வைக்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணதுனால நம்மளுக்கு அந்த சின்ன சைஸா இருக்கிறதுனால கரெக்டா இருக்கும். இப்போ இதை வச்சாச்சு. ஒன்று இது முங்குற அளவுக்கு முதல்ல தண்ணியை ஊற்றிக்குங்க. ஒன்று இதை நம்ம அப்படியே தண்ணி ஊற்றி எதுவுமே போடாம 3 சவுண்டு போட்டு வேக வைக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் சுவை வேணும்னா தேவையான அளவு உப்பு எடுத்துக்குங்க. உப்பு எடுத்து கொஞ்சம் தூவிடுங்க. தூவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கலாம். இது திருநெல்வேலி சைடில் இப்படி செய்வாங்க. நமக்கு அதனால நான் என்ன பண்றேன்னா எங்க வீட்டில் விளைஞ்ச மஞ்சளை எடுத்து கொஞ்சம் இடிச்சு போட போறேன். அது இயற்கையாகவே உங்களுக்கு எல்லோ கலரில் வரும் வெந்தோடனே. பட் எனக்கு இந்த மஞ்சள் ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால இந்த ஃப்ரெஷ் மஞ்சளே நான் பயன்படுத்துகிறேன். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்க, அந்த இடித்த மஞ்சள் எவ்வளோ கலர் டார்க் எல்லோவாக இருக்கு. வெந்தோடனே நம்ம பார்ப்போம். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ மூடி வச்சு 3 விசில் வந்தோடனே உங்களுக்கு வெந்தோடனே எடுத்து காட்டுறேன். இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த தண்ணிலாம் வடிகட்டிட்டு எடுக்கணும். இப்போ இதை இப்படி உரிச்சிடுங்க. இதை தோலெல்லாம் எடுத்துருங்க. தோலெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது போல் நார்லாம் இருக்கும், அதையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு
இப்படி இதை ஹாஃபாக கட் பண்ணிவிடுங்க. இதில் வந்து நார் இருக்கும், அந்த நாரெல்லாம் எடுத்துடணும். எடுத்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இருக்கும். இதை தான், இந்த பாகத்தை தான் நம்ம சாப்பிடணும். இது வந்து எங்கள் ஊரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறையா இருந்ததுன்னா அவிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த நாரெல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு ஃபுல்லாக எல்லா நாரையும் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு நல்லா காய வைப்பாங்க. நல்லா காஞ்சதுன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு முறுக்கு மாதிரி ஆகிடும். ஸோ முறுக்கு மாதிரி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பானையில் எடுத்து வச்சுருவாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு ஈவினிங்கில் வந்து பண்டமாக தருவாங்க. அப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்க, நீங்களும் இந்த பனையின் சிறப்பு, இந்த கிழங்கை எப்படி அவிக்கிறது எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு சிட்டி சைடில் கிடைச்சாலும் இதை வாங்கி ருசிச்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம் ஆதவன் ஃபார்ம் சார்பாக.